அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் நாம் என்ன கேள்விக்கு பதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்கள் மாதவிடாய் காலத்தில் குர்ஆனை தொடலாமா? இதுதான் கேள்வி. இப்போ இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, தூய்மையானவர்களை தவிர மற்றவர்கள் அதை தொடமாட்டார்கள். குர்ஆனில் 56வது அத்தியாயம் 79வது வசனம். அப்போ குளிப்பு கடமையானவர்கள் திருக்குர்ஆனை தொடக்கூடாது, ஓதக்கூடாது என்பதற்கு ஒரு வலுவான ஆதாரம் அப்படின்னு இந்த வசனத்தை மாற்று கருத்து உடையவங்க எடுத்து வைக்கிறாங்க. இந்த வசனத்தை நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா, திருக்குர்ஆனை தூய்மை இல்லாத நிலையில், அதாவது மாதவிடாய் ஏற்பட்டவங்க தொடக்கூடாது, ஓதக்கூடாது அப்படின்னு தான் முடிவு செய்வாங்க. ஆனால் இந்த வசனத்தினுடைய முந்தைய வசனத்தை, இது போன்று அமைந்த மற்ற வசனங்களையும், திருக்குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வாறு இறக்கப்பட்டு என்பதையும் நீங்கள் விளங்கிக்கிட்டீங்கன்னு சொன்னால், இந்த கருத்து ரொம்ப தப்பானது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ள தூய்மையானவர்கள்னால் யார்? தொடமாட்டாங்க அப்படின்னா எதை? முதல்ல அதை பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட திருக்குர்ஆன் எழுத்து வடிவில் அருளப்பட கிடையாது, ஒலி வடிவில் தான் அருளப்பட்டுச்சு, ஓசை தான். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனசில் பதிவு செஞ்சுக்குவாங்க. அதை முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு புத்தகமாகவே குர்ஆன் தரப்படலை, சிறிதாக தான் இறங்கப்பட்டுச்சு. மாறாக ஓசை வடிவில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். இப்போ திருக்குர்ஆன் எழுத்து வடிவில் இறக்கப்படலை அப்படிங்கும்போது தொடுதல் அப்படின்ற கேள்வியே வராது. தொடும் விதத்தில் திருக்குர்ஆன் இறக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் தொடலாமான்ற கேள்வியே வரும். ஏன்னா ரசூல் காலத்தில் புத்தகமாக அது இறக்கப்படலை. இப்போ இந்த அடிப்படையில் மேற்கூறப்பட்ட அந்த வசனம் 56வது அத்தியாயம் 79வது வசனத்தில் கூறப்பட்ட தொடுதல் அப்படின்றது கண்டிப்பாக திருக்குர்ஆன் பற்றி பேசப்படலை என்பது நமது கையில் உள்ள எழுத்து வடிவிலான குர்ஆனை குறிக்காதுன்றதை விளங்கிக்கலாம். ஏன்னா ரசூலுல்லாஹ்க்கு ஒட்டுமொத்த புத்தகமாக கொடுக்கல. மேலும் இந்த கருத்தை வலுவூற்ற வகையில் நம்ம எந்த வசனத்தை தூய்மையானவர்களை தவிர மற்றவர்கள் தொடமாட்டாங்க அப்படின்றத எந்த வசனத்தை ஆதாரமாக காட்டுறாங்களோ அந்த வசனத்துக்கு முந்தைய வசனத்தை நீங்கள் படித்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருது. இது பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில் இருக்கும் மகத்துவமிக்க குர்ஆன் ஆகும். தூய்மையானவர்களை தவிர மற்றவர்கள் அதை தொடமாட்டார்கள். அகிலத்தின் இறைவிடமிருந்து இது அருளப்பட்டது. அப்போ இந்த வசனத்தினுடைய முந்தைய 2 வசனத்தை படிக்கும்போது ஒரு பெரிய உண்மை நமக்கு தெரியுது. இது பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில் இருக்கும் மகத்துவமிக்க குர்ஆன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த வசனத்தில் தூய்மையானவர்களை தவிர மற்றவங்க அதை தொடமாட்டாங்க. எதை? அந்த பாதுகாக்கப்பட்ட மகத்துவமிக்க அப்படின்னு சொல்லப்பட்ட பதிவேடை. இப்போது அதை என்ற சொல் இருக்குல்ல, நம் கையில் இருக்கிற எழுத்து வடிவிலான திருக்குர்ஆனை பற்றி பேசலை, பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் லவ்ஹுல் மஹ்ஃபூலில் இருக்கிற திருக்குர்ஆனை பற்றி தான் பேசுது அப்படின்ற ஒரு உண்மை இந்த விஷயத்தில் பளிச்சுன்னு தெரியுது. இப்போ இந்த கருத்தை மேலும் வலுவூட்டுறதுக்கு திருக்குர்ஆனில் பின்வரும் வசனம், நிறைய இடத்துல சில விளக்கங்கள் இருக்குது, அதில் பாருங்கள். அவ்வாறில்லை, இது ஓர் அறிவுரை, விரும்பியவர் படிப்பினை பெற்று கொள்வார். இது தூய்மைப்படுத்தப்பட்டு உயர்வாக்கப்பட்ட மதிப்புமிக்க ஏடுகளில் உள்ளது. மரியாதைக்குரிய நல்லோர்களான எழுத்தர்களின் கைகளில் உள்ளது. 80வது அத்தியாயத்தில் பார்க்குறோம். இப்போ இந்த வசனமும் திருக்குர்ஆனினுடைய மூலப்பிரதி எங்கே இருக்குது அப்படின்றத பற்றி பேசுது. இந்த வசனத்தில், அதாவது 56, 79 வசனத்தில் சொல்லது போன்றே சொல்லியிருந்தாலும் இந்த வசனத்தை விட கூடுதல் தெளிவு இந்த விளக்கத்திலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். தூய்மையானவர்கள் என்று சொல்லப்படுகிற குர்ஆன் வசனத்தில் உள்ள அந்த அவர்கள் யார் என்ற அந்த கேள்விக்கானதை இந்த வசனம் தெளிவுபடுத்துது. அவங்க யாருன்னா வானவர்கள் தான் அவங்க அப்படின்றத மேல் சுட்டி காட்டப்பட்ட வசனத்தில் தான் அறிந்து கொள்ள முடியும். இப்போ குறைசிக்குள்ள இறை நிராகரிப்பாளர்கள் இந்த குர்ஆனை சைத்தான் தான் கொண்டு வராங்க அப்படின்னு நினச்சாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் பின்வருமாறு பதில் சொன்னான். என்ன பதில்? இதை சைத்தான் ஒன்றும் இறக்கலை, அது அவர்களுக்கு தகுதியானதும் கிடையாது, அதற்கு அவர்களால் முடியாது, இயலாது, அவர்கள் செவியேற்பதை விட்டும் தடுக்கப்பட்டவர் ஆவார் என்ற குர்ஆன் வசனத்தை பார்க்கணும். இப்போ இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது மாதிரி திருக்குர்ஆன் தூய்மையானவர்களான மலக்குமார்களின் கையில் தான் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. சைத்தான்களால் இதை தொட முடியாது என்ற பொருளில் தான் 56, 79 வசனமாக அமைஞ்சிருக்கு. இப்போ குளிப்பு கடமையானவர்கள் குர்ஆனை தொடக்கூடாது என்ற அர்த்தம் தான் இந்த வசனத்தின் பொருள் என்றால், தூய்மையானவர்களை தவிர வேறு யாரும் இந்த குர்ஆனை தொடக்கூடாது என்று தொடுவதற்கு தடை போடும் விதத்தில் அல்லாஹ் சொல்லியிருப்பான். ஆனால் மற்றவர்கள் இதை தொடமாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறியிருப்பது பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் உள்ள குர்ஆனை மலக்குமார்களை தவிர மற்றவர்களால் தொட முடியாது அப்படின்ற பொருளை தான் அது உணர்த்துது. மேலுள்ள வசனம் அனைத்தையும் ஒன்று சேர்த்து பார்க்கும்போது இந்த குர்ஆனை தூய்மை இல்லாத தொடக்கூடாதுன்னு அவங்க காட்டின ஆதாரத்திற்குரிய வசனம் இருக்கு இல்லையா, 56, 79, அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட தூய்மையானவர்கள் என்பது வானவர்கள் என்பதும், அதை தொடமாட்டார்கள் அப்படின்ற வாசகம் வானத்தில் உள்ள பாதுகாக்கப்பட்ட அந்த ஏட்டை தொடக்கூடாது, அந்த ஏட்டை குறிப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கின்றதை புரிஞ்சிக்க முடியுது. எனவே இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு தூய்மையான நிலையில் தான் குர்ஆனை தொடணும் அப்படின்னு வாதிட முடியாது. இப்போ தூய்மை இல்லாதவங்க திருக்குர்ஆனை தொடக்கூடாது, ஓதக்கூடாது அப்படின்ற கருத்தில் சில ஹதீஸ் வருது. ஆனால் அந்த ஹதீஸ் எல்லாமே பலகீனமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் பேரால் இட்டுக்கட்டப்பட்ட பலகீனமான ஆதாரமற்ற செய்தியாக இருக்குது. இப்போ பாருங்கள்,
உமர் ரலியல்லாஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் அவங்களுடைய சகோதரி அவங்கள நோக்கி நீங்கள் அசுத்தமாக இருக்கிறீங்க, தூய்மையானவர்களை தவிர இதை யாரும் தொடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்ற செய்தி முஸ்னத் பஸார் என்ற நூலில் 279வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் வரிசையில் இடம்பெற்றுள்ள உசாமா பின் ஜைத் அப்படின்றவர் ரொம்ப பலவீனமானவர். மஜ்மவுஸ் சவாயித் அப்படின்ற நூலில் ஹைசமி அப்படின்றவர் குறிப்பிடுறார். இப்போ இதே அறிவிப்பு பைகை என்ற அந்த கித்தாப்பில் இருக்குது. அந்த பைகை கித்தாப்பில் உள்ள அறிவிப்பாளர்கள் ஒருத்தர் காசிம் பின் உஸ்மான் அல் பசரி, இவர் பலவீனமானவர். இவர் ஹதீஸ் பின்பற்றக்கூடியது கிடையாதுன்னு சொல்லி இப்னு ஹஜர் ஹதீஸ்களை அறிஞர் அவர் ஹிசானுல் மீசானி அப்படின்ற புத்தகத்தில் குறிப்பிடுறாரு. ஒரு வாதத்துக்கு இந்த செய்தி ஆதாரப்பூர்வமானதுன்னு வச்சுக்கிட்டா கூட இதன் அடிப்படையில் தூய்மையற்றவர்கள் குரானை தொடக்கூடாது என்று வாதிட முடியாது. ஏன்னா இந்த செய்தியில் நபி ஸல்லல்லாஹு அவங்க சொன்னதாகவோ அல்லது அவங்க இதை அங்கீகரித்ததாகவோ இதில் இல்லை. உமர் அலி அவர்களது சகோதரியுடைய சொந்த கருத்து அது. அதனால் அதை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நமக்கு மார்க்கம்னு சொல்கிறாங்களோ அதை எடுக்க முடியும். இப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹுவின் அடியாரும் அவனது தூதருமான முகமது என்பார் ரோமபுரி சக்கரவர்த்தி ஹெர்குலிஸுக்கு எழுதி கொள்வது, நேர்வழி பின்பற்றுவோர் மீது சாந்தி நிலவட்டமாக நிற்க இஸ்லாத்தை தழுவுமாறு உமக்கு நான் அழைப்பு விடுகிறேன். நீர் இஸ்லாத்தை ஏற்பீராக, நீர் ஈடேற்றம் பெற்றிடுவீர். அல்லாஹ் உமக்கு 2 மடங்கு சன்மானத்தை வழங்குவான். நீ புறக்கணிச்சின்னா உமது குடிமக்களுடைய பாவம் ஒன்று தான் சேரும். வேதமுடையோரே, நாம் அல்லாஹுவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, அவனுக்கு இணையாக எதையும் கருதக்கூடாது, அல்லாஹுவை அன்றி நம்மில் ஒருவர் மற்றவரை கடவுளாக ஆக்கக்கூடாது என்ற எங்களுக்கும் உங்களுக்கும் பொதுவான கொள்கைக்கு வாருங்க என்று கூறுவீராக. அவர்கள் புறக்கணித்தால் நாங்கள் முஸ்லீம் என்பதற்கு நீங்களே சாட்சியாக இருங்கள் என கூறிவிடுங்கள். அல் குர்ஆனில் 3/64. இந்த ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, புகாரியில் வரக்கூடிய. இப்போ இந்த ஹதீஸை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். சில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸ்லீம் அல்லாத ஒரு மன்னருக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வசனத்தை மற்றும் 3வது அத்தியாயம் 64வது ஆகிய குர்ஆன் வசனங்களை எழுதி அனுப்புகிறாங்க. இப்போ தூய்மையற்றவர்கள் குர்ஆனை தொடக்கூடாது அப்படின்னா மாற்று மதத்தில் உள்ளவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு எழுதி கொடுத்துருப்பாங்களா? அப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் குர்ஆனை எந்த நிலையில் வேணுனாலும் நம்ம தொடலாம். இப்போ இதிலிருந்து நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய சாராம்சம் என்ன அப்படின்னு கேட்டால், தூய்மையானவர்களை தவிர மற்றவர்கள் இதை தொடமாட்டார்கள் அப்படின்ற வசனம் மாதவிடாய் உள்ளவர்கள், குளிப்பு கடமையானவர்கள் குர்ஆனை தொடுவதை பற்றி பேசப்படலை. ஏன் பேசப்படலைன்னு சொல்கிறோம்? ஏன்னா அல்லாஹுடைய தூதருக்கு தொடுதல் அப்படின்ற மாதிரி புத்தகமாக குர்ஆன் வழங்கப்படலை. 23 ஆண்டு கால 40 வயசில் நபித்துவம் பெறுறாங்க, 63 வயதில் வஃபாத் ஆகுறாங்க. இந்த 23 ஆண்டு காலம் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் வசனங்களை இறக்கணும். முழு புத்தகமாக எழுத்து வடிவில் அல்லாஹ் கொடுக்கல, ஓசை வடிவில் தான் கொடுத்தான். அப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் கித்தாபு தொடுதல் அப்படின்றது ஒரு பொருள் இருந்தால் தானே தொட முடியும். ஓசையை தொட முடியுமா? சத்தத்தை போய் தொட முடியுமா? அப்போ அல்லாஹ் குர்ஆனில் இந்த பதிவேட்டில் உள்ள குர்ஆனை தூய்மையானவர்கள் தவிர தொட மாட்டாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹ் காலத்தில் பதிவேடுன்ற மாதிரி குர்ஆன் இல்லை அப்படின்றதுனால அது சார்ந்த மற்ற குர்ஆன் வசனங்கள்லாம் நமக்கு விளக்குது. அது மலக்குமார்கள், வானவர்கள், மௌஃபுல் அங்கே மேலே இருக்கிற அந்த தூய்மை மிக்க ஏடை தான் தொடுறாங்க, அவங்கள தவிர யாரும் தொட முடியாது அப்படின்றத நம்ம செய்தியை பார்த்தோம். அதே மாதிரி தூய்மையானவர் தான் மற்றவங்க தொடக்கூடாதுன்னா, இப்போ பிற மத மக்களுக்கு மன்னருக்கு ரசூலுல்லாஹ் ஹெர்குலிஸுக்கெல்லாம் லெட்டர் போடுறாங்க. அதில் 2 பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ன்றது குர்ஆன் வசனம், அதே போன்று இன்னொரு ஆணித்தரமான குர்ஆன் வசனத்தையும் அதில் எழுதி அனுப்புகிறாங்க. அதை தொட தான் செய்வாங்க, அங்கே உள்ளவங்க அதை பார்க்க தான் செய்வாங்க. அப்போ அங்கே தொடுதல் என்று வரும்போது முரணாக இருக்க ரசூலுல்லாஹ் முரண் நடப்பாங்களா அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு? இல்லை. அப்போ இதிலிருந்து நமக்கு தெளிவாக புரியுது, மாதவிடாய் நேரத்தில் அல்லது குளிப்பு கடமையானவங்க குர்ஆன் ஓதணும்னு விரும்பினா தாராளமாக அதை எடுத்து வச்சு ஓதலாம். அப்போ சுத்தம் அப்படின்றத நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு கையில் அழுக்கு இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரி அது டேமேஜ் ஆயிருன்ற மாதிரி இல்லாத வகையில் இருக்கணும். அப்போ இதுதான் இந்த பெண்கள் குர்ஆனை அதாவது மாதவிடாய் காலத்தில் தொடலாமா அப்படின்றதுக்கான கேள்விக்குரிய சாராம்சமாக நம்ம பார்க்குறோம். இப்போ இது பல மக்கள் படித்து பயன்பெற்று பிற மக்களுக்கும் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் மேலும் இது போன்ற மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குர்ஆனின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.